வணக்கம் வணக்கம். நேற்று ஆடியோ ரிலீஸ் பண்ணல, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணல. அது கொஞ்சம் ஒர்க்குனால என்னால் பண்ண முடியல நேற்று. சரி, இன்னைக்கு பண்ணுவோம். இன்னைக்கு நாள் 9/5/2026. என்ன டாபிக்கு அப்படின்னு பேசலாம்னு பார்த்ததுக்கு முன்னாடி நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னப்பா ஒன் டே மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கீங்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. சிட்டிங் சேரில் இவங்களா அவங்களா அவங்களா இவங்களான்னு மாதிரி தான் இருக்குது. நம்ம போன ஆடியோலேயே பேசணும். டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து இப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சில பல கட்சிக்காரங்கள்லாம் அஃபிஷியலாகவே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இப்படி நடந்திருக்கு, பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. பட் அதுக்கு வந்து திமுக செவி சாய்க்கல மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு மாதிரி தெரியல. ஏன்னா டிஎம்கேக்கு ஒரு ஃபேவர் சைடு என்னென்னா இந்த விஷயத்தில் டிவிகேவை ஆட விட்டு அடிக்கிறது, அந்த அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா டிவிக்கு இப்போ இருக்க நிலைமையில மெஜாரிட்டி இல்லாமல் அவங்க ஆட்சி அமைச்சாலும் மெஜாரிட்டி பார்க்கறதுக்கே ஒரு மைண்ட் செட் ஆயிரும். மீன்வாயில் அவங்க கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு இல்லை கவர்மெண்ட் டேக் ஓவர் ஆகிற எந்த இடத்துக்குமே அவங்களால ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டிவிக்கே ஒரு பேட் சைன் தான். என்ன கேட்டால் இப்போ ஆதரவுல எடுத்துக்கிட்டு சிஎம் போஸ்ட்ல போய் உட்காந்து கேஸ் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி எங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி யாருமே இன்னும் இது கொடுக்கல. வேற எந்த கட்சியை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை பெறாதனால நாங்கள் சிஎம் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு ஒரு 1 monthல சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை எங்களுக்கு, அதனால எங்களால் முழு ஆட்சி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டா இந்த வேவ் அப்படியே கன்டினியூ ஆகும். சிஎம் மறுபடியும் விஜய் வந்து அப்படியே சிஎம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இதே ஏன்னா திமுக என்ன நினைக்கும்னா இவங்களை ஆட ஓட்ட வேடிக்கை பார்க்கலான்னு ஒரு 6 மாதம் நாங்கள் எது தவறு பண்ண மாட்டோம் ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிக்கெஸ்ட் லேப் யாருக்குன்னா டிவிகேக்கு. ஏன்னா இவங்க அங்கே இருக்க கூட்டணி கட்சிகள் தான் இங்கே ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதை வரப்போகிறாங்க. அந்த மெஜாரிட்டியில் தான் நடத்த முடியும் அந்த 118 சீட்டு வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கீக்கு தான் அவங்க ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட எம்பிஸ் கண்ட்ரோல் இருக்குது. இன்னும் இவங்க கூட்டணியில் எம்பி ஜெயிச்சதுனால எம்பிஸ் கண்ட்ரோல் வந்து இவங்க தான் டிஎம்கே தான் கொண்டு போகிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா பிஜேபி கூட அவங்க ஸ்டாண்டர்ட் தெளிவாக இருக்காங்க. பட் நீங்கள் இந்த விஷயத்தில் விசிகாங்கிறது எனக்கு என்னமோ அவங்க ஆட்டிடியூட் இதில் எனக்கு பிடிக்கல, பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு டெப்யூட்டி சிஎம் வேணும் மாதிரி பேசுறது. அப்புறம் இப்போ நான் பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவருக்கு சிஎம் போஸ்டே ஆகிறதுக்கான தகுதி இருக்குது, அதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு வண்டியரசு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ 2 சீட் வச்சுருக்கீங்க, ஓகே, ஒரு நியாயமாக ஒரு அமைச்சர் கேட்கலாம். அமைச்சர் பதவியே எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்க முடியும். ஆனால் டெப்யூட்டி சிஎம் கேட்கறதுங்கிறது 2 சீட்லங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா அடுத்த ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா நெகட்டிவ் உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு மக்கள் நீங்கள் இப்போ கம்யூனிஸ்டிக் சைடில் மக்கள் ஃபேவராக போயிட்டு இருக்காங்க, பரவாயில்ல அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இது கண்டினியூ வச்சுன்னா விசிகே மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். இப்போ டிஎம்கே மேலே ஒரு வெறுப்பு வந்த மாதிரி விசிகே மேலே வெறுப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ரீஎலெக்ஷனில் நீங்கள் அதையும் ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வெறுப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு இந்த எலெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சில விஷயத்தில் அவங்களுக்கு என்ன நிம்மதியாக இருக்கணும். நீ நிம்மதிங்க குலைக்கிற மாதிரி எந்த விஷயத்த நடந்தாலுமே மக்களுக்கு பிடிக்காது. இது ஏன் கொண்டு போய் டிவிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் இதே 3 நிமிஷம் ஆனால இது தனியாக ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு அப்டேட் நியூஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டிவிகே சைடு எப்படி மக்கள் சாஞ்சாங்க அப்படிங்கிறது அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, குட் பை, டேக் கேர்.